தொப்பை அப்பனை தொலைவினை அருணி. எல்லாரும் பிளத்து படிக்குவோம். திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாரும் மெல்லமா கண்ணாத்துறவங்கோ. சரி, எல்லாரும் கை வச்சு கொண்டு இப்படி இருங்கோ. ஒரு தட்ட கையும் கீழே போகக்கூடாது. போனால் பேர் மட்டும்தான் சொல்லுவேன். அப்படிதான் நான் சொல்றேன். யார்ட்டாவது கை கீழே போனால் பேர் சொன்னா உடம்பி தோப்பு குணம் போடும். சரியோ? கை காணலேண்டா சொல்லுவேன் கஜூரி அண்டா உடம்பி தோப்பு குணம் போடும். சரியோ? ஓகே. சபரி ஊர்ல கை கை இப்படித்தான் இப்படி வச்சு கொண்டிருக்கீங்களா? இப்படித்தான் வச்சு கொண்டிருக்கோம். சரி, அப்ப நாங்க இப்ப எந்த அதிகாரம் அப்ப படிச்சோண்டிருக்கிறோம்? இனியவை கூறல் எந்த இயல்ல இருக்குது? எந்த பாலில் இருக்கிறது? எந்த செக்ஷனில? உங்களுக்கு தெரியுமோ அறத்துப்பால்ல எத்தனை இயல்கள் உள்ளன? சொல்லுங்க. 4 இயல்கள். இதுதான் உங்களுக்கு எல்லாம் சோதனைக்கு வரப்போகுது. தருஷ்மன் லவர்னிஷ் தர்னிஷ் பாடமாகணும். என்னது? எத்தனை இயல்கள் உள்ளன? 4. சரியோ? கிரிதரன் இல்லையா? போயிட்டாரோ? பாடமாகணும். சரியோ? முதலாவது இயல் என்ன இயல்? இரண்டாவது எந்த இயல்? மூன்றாவது எது? துறவரவியல். நீங்க துறவியல் என்றால் துறவரவியல் என்ன சொல்றது? துறவரம் துறவரவியல். நான்காவது என்ன? ஊழியல். அப்ப அறத்து பல்ல எத்தனை இயல்கள் இருக்கின்றன? 4. சபரி என்னது மியூட் பண்ணது? மியூட் பண்ணலாம். அப்ப 4 இயல்கள் உள்ளன. சரியோ? திருக்குறள் எத்தனை பால் எத்தனை செக்ஷன் இருக்கு? 3. உங்க நத்தனா சொல்லுங்க. அப்ப 3 பால். 3 பால். அறுத்துப்பால், பால். மூன்றாவது பால். காமத்து பால் அல்லது இன்பத்து பால்? எது உங்களுக்கு சுகம்? காமத்து பாலா இன்பத்து பால் சுகமா இருக்கு? இன்பத்து பால். என்னடா இன்பம்னா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? என்ன என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3. சரியோ? அப்ப உங்களுக்கு தெரியும்
இப்படித்தான் கேள்வி கேட்கிறது. ஆனபடியால் இங்க இனியவை கூறல் எங்க இருக்குது சொல்லுங்க. துறவரவிய என்னத்துல இருக்கு? இல்லறவியலில். அறத்துப்பாலில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் எத்தனையாவது அதிகாரமாக இருக்கிறது? 10வது 10வது அதிகாரம். அதிகாரமாக 10வது அதிகாரமாக இருக்கின்றது. விளங்கிச்சோ? சரி. அதுல நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது எத்தனையாவது குறள்? 7வது. 7வது குறள். எல்லாரும் வாய் திறந்து பதில் சொன்னாத்தான் கை மேல இல்லாதாக்கள் தோப்புக்கரணம் கிருஷியா. அப்ப சரி, இன்றைக்கு எத்தனையாவது குறள் படிக்க போறோம்? 7வது குறள். சரி, வடிவா கேளுங்கோ. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். கண்டால் என்ன விளங்கிருக்கோ கொஞ்சம்? நீங்கள் நல்ல இனிமையான சொல்லு பேசினால் உங்களை எல்லாரும் என்ன செய்வினம்? விரும்புவார்கள். என்ன செய்வார்கள்? உங்களை நல்ல இனிமையாக அன்பாக பேசினால் உங்களை எல்லோரும் விரும்புவார்கள். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நன்மைகள் கிடைக்கும். உங்களால விரும்பினால் இப்ப எங்கேயாவது நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா, ஓ இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லையோ? அதனால நன்மையும் கிடைக்கும். அப்ப பிறருக்கு நாங்க இனிமையான வார்த்தையை சொன்னால் எங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? ஒன்று, மற்றவர்களால் நாங்கள் விரும்பப்படுவோம், விரும்பப்படுவோம். அடுத்தது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எங்களுக்கு அதனால நன்மை இதுதான் நாங்கள் அதாவது இனிமையாக பேசுவதால் வருகின்ற பயன். என்ன பயன்? நீங்கள் அன்பாக மற்றவர்களோடு பேசுவதால், இனிமையாக பேசுவதால் என்ன பலன் உண்டாகும் உங்களுக்கு? கிரிதரன் சொல்லுங்க பாப்போம். நத்தனா சொல்லுங்க. இனிமையாக பேசினால் அவங்க நாங்களை விரும்புவார்கள். எங்களை விரும்புவார்கள். மற்றவர்கள் எங்களை விரும்புவார்கள். இப்படி சொல்லுங்க. மற்றவர்கள் எங்களை விரும்புவார்கள். பிறகு என்ன நடக்கும் எங்களுக்கு? அதனால பல நன்மைகள் உண்டாகும். இப்ப உங்களை மற்றவர்கள் விரும்பினால் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவைகள் தேவையான நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இத மறக்க கூடாது. ஓகே, இனி வடிவா திருப்பி சொல்றேன்னு கேளுங்கோ. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். சரியோ? கருத்து எப்படி சொல்ல போறீங்கள் என்றால், பிறருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இனிமையான வார்த்தையை நாம் பேசினால் நாம் பிறரால் விரும்பப்படுவோம். அத்தோடு பல நன்மைகளும் எங்களுக்கு உண்டாகும். விளங்கிச்சோ? இதான் நீங்க பாடமாக சொல்ல போறீங்க. விளங்கிச்சோ? இதைத்தான் டீச்சர் போடும். இது மத்திய இந்த வயது உட்பட்டாக்கள் 8 தொடக்கம் 11 கட்டுக்கு. கிரிதரன் எத்தனா பார்க்க இல்லை. அது கண்டா பனிஷ்மெண்ட். தேவையானாவும் பார்க்க இல்லையோ? பனிஷ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. மினை கேட்டு நேற்று போட்டு விடுறது. இங்க பாருங்க, சும்மா கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு ஏதாவது இல்ல கேள்வி தெரியுமா? திருக்குறள் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 6 சொல்லுங்க. கேட்டு சொல்லக்கூடாது. பெரியாக்களே தெரியுமா? திருக்குறள் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? யாரும் சொல்லுங்க. என்ன ஆறாவது சொல்லுங்க. அனு சொல்லுங்க. 133. எத்தனை அடிகள்? எத்தனை வரிகள்? 2. திருக்குறளில் மொத்தமாக ஒரு திருக்குறள்ல மொத்தமா எத்தனை சொல்லி இருக்கு? திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார்? இது உங்களுக்கும் தெரியாது. என்ன பெரியாக்களுக்கும் என்ன பேர் அவருக்கு? அடுத்தது, அறத்துப்பால் எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு? பாயிரவியல் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 4. டீச்சர் கேட்டு விளக்கணதரம். மற்றது இது உங்களுக்கு புதுசு, தெரியாது எல்லாருக்கும் தான்.
முதல்ல எல்லாம் இது திருக்குறள் என்னத்துல இருந்தது? ஓலைச்சுவடியில். ஓலையில இருந்தது. என்ன? வள்ளுவர்ட்ட கையில இருக்கு. ஏடுல வச்சிருக்கிறாரு. என்ன? இப்ப நாங்க வச்சுக்கிற புத்தகம் போல அச்சிடப்பட்டது. இந்த புத்தகமாக வந்தது. முந்தி புத்தகமோ ஏட்டுல இருந்தது. இந்த புத்தகமாக அச்சிடப்பட்டது முதல்ல எத்தனையாம் ஆண்டு? 1812 ஆண்டு. மற்றது திருக்குறளின் வேறு பெயர்கள் அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையோ? மற்றது திருவள்ளுவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுறது உங்களுக்கு தெரியுமோ? தைப்பொங்கல் 2ஆம் நாள் என்ன பேர்? மாட்டுப்பொங்கல் தெரியுமோ? பட்டி பொங்கல்னு சொல்றது, மாட்டு பொங்கல்னு சொல்றது. பட்டி பொங்கல் யார் சொன்னாங்க? அதான் எப்படின்னு சொல்லலாம்? அன்றைக்குதான் அவருக்கு வள்ளுவர் தினம். அல்லது அது ஆங்கிலத்தில் எந்த கிழமை நாளா இருக்கலாம்? 15 அல்லது 16. இதுதான் முக்கியம் தமிழ்ல இல்லையோ? தமிழ்நாட்டுக்கு தை மாதம் 2ஆம் நாள் தைப்பொங்கல் 2ஆம் நாளான மாட்டு பொங்கல் என்று பட்டி பொங்கல். ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை குறள் இருக்கு? இவைகளுக்கு கஷ்டமோ சின்னாங்களுக்கு? மற்றது இது உங்களுக்கு தெரியும் என்ன? சுற்றுகட்டு நாம் மரவழியில் வாழ்வதற்கு என்னென்ன செய்யக்கூடாது? நாங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன? பொறாமை பெறக்கூடாது, பேராசை பெறக்கூடாது, கோபம் படக்கூடாது, பேசக்கூடாது, இன்சொல் பேச வேணும். இதான் நினை படிக்கிறோம். என்ன இன்சொல் பேச வேணும், கடுஞ்சொல் பேசக்கூடாது. அந்த குறள் படிச்சுக்கிறோமோ? அழுக்காரமா அவங்களுக்கு இன்னா சொன்னாங்க. இந்த அரண் வலியுறுத்தல் படிச்சு நாங்கள் அடுத்தது ஒரு ஆளுக்கு என்ன எங்களுக்கு வேணும்? பண்பு அடக்கமா இருக்கணும். அடக்கமும் அதுதான். அப்ப இந்த குறள் படிச்சு நாங்களோ இனியவை குறள்ல சொல்ல நாதல் வேற சங்கிலி எல்லாம் இது நகை இல்ல. இது எங்களுக்கு நகை பண்பும் அது போன கிழமைய படிச்சாங்க. அடுத்த கிழமை ராகுமல் கிழமை இது படிச்சாங்களோ? கல்வி அதிகாரம் படிச்சதோ? அப்ப கண்ணு இருக்கிற இடத்துல புண் யாருக்கு இருக்கு? இதெல்லாம் நல்ல வடிவா நாங்க கதையா சொல்லி தந்துறாங்களோ இல்லையோ? அப்ப கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு மற்றது இது என்ன சொல்லுங்க? எல்லா செல்வங்களுக்குள்ளும் தலையாய செல்வம் இது கேள்வியில செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். மற்றது இது யாருக்கு தெரியுமோ? கடவுள் ஒருவரே என்று கூறுகின்ற குறள் இது. உலகத்துக்கு அவர் தான் முதல் குறள். அம்மா சொல்லுங்க. பிறகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கெட்டிக்காரு. அதான் முதலாவது குறள், முதலாவது கடவுள் வாழ்த்துல. இது கஷ்டமோ? மற்றது உங்கள்ட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், வீடு இருந்தாலும், பெரிய படிப்புத்தான், பணம் இருந்தாலும், இவ்வளவு காசு இருந்தாலும், பெரிய வேலைக்காரர் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும், எது இல்லாட்டி உங்கள்ட்ட ஒன்றுமே இல்ல. கல்வி. அது அறிவு. கல்வி கற்ற அறிவு. கல்வி வேற அறிவு வேற. தெரியுமா? படிச்சாங்களே. கல்வி கற்றா நல்லா. இப்ப நீங்க திருக்குறள் படிச்சால் சும்மா பாடமாகி போக கூடாது. அதின் அறிவை பயன்படுத்தணும். முளைஞ்சோ அறிவு. அப்ப அறிவுடையார் என்னது குறள்? இது படிச்சாங்களோ? கல்லாமே படிச்சாங்களோ? அது என்னதாங்க சொன்னாங்க? மனதால மற்றவற்ற பொருளை நினைக்கிறதும் குற்றமோ இல்லையோ? குற்றம். அப்ப இந்த குறள் உங்களுக்கு பாடமா? உள்ளத்தால் உள்ளலின் தீதே எல்லாம் பாடம் தான். பாடமாகி நீங்க என்ன? மற்றது 8வது குறள் என்னன்று கொண்டார்க்கும். அதாவது நாங்கள் எதுக்கும் எங்களுக்கு தப்பிக்க இடம் இருக்கு நாங்க பிள்ளை செய்தால் இல்லையோ? நீங்க பாடம் படிக்கலன்னா தோப்புக்குறம் போட்டுட்டு ஓகே இருங்கொண்டு கிளாஸ்ல வச்சிருப்போம். ஆனால் இது செய்த நன்றியை மறந்தால் வச்சிருப்போமோ? அப்ப இது படிச்சு நாங்கள போன முறை படித்தது. போன அதிகாரம் என்ன அதிகாரம்? என்னன்றி
என் நன்றி நன்றி கொன்றார்க்கும் சேர்க்கும் உய்வுண்டாம் இல்லை செய் நன்றி கொன்ற உய்வுண்டாம் மகற்கு உய்வில்லை செய் நன்றி கொன்ற Okay. இதுதான் எத்தனை எத்தனை வயதுக்காரருக்கு இது? 8 8 லிருந்து 2 11 என்னடா இந்த வகுப்புல படிச்சது தானே டீச்சர் எடுத்து தந்திருக்கிறா இல்லையோ? ஆ. அப்ப இத எல்லாரும் சொல்லுங்க வீட்டுல பார்த்துட்டு எடுங்க போட்டோ காப்பி எடுத்து வச்சிருந்து பாடமாக்குங்க. இதுல 8 பேர் எத்தனை பேர் எடுக்கிறது போட்டிக்கு? 8 பேர் 8 பேர் தான் எடுக்கிறது. ஆனா உங்களுக்கு எத்தனை பேர் போட்டிருக்கு? 16 பேர் போட்டுருக்கீங்க. அதுல எத்தனை பேர் சூஸ் பண்றது? 8 பேர். ஓகே கிரிதரன், இன்றைக்கே அம்மாவிட்ட சொல்லி இன்றைக்கே போட்டோ காப்பி எடுத்து இன்றைக்கே பாடமாக்க தொடங்கினா தான் நீங்க போட்டியில பங்கு பெறலாம். படிக்காமல் விட்டால் போட்டி உங்களை செலக்ட் பண்ணா முடியாது. செலக்ட் பண்ண இயலாது. இந்த டீச்சர்ல என்ன செலக்ட் பண்ணலன்னு கவலைப்படக்கூடாது நீங்கள். சரியோ? டீச்சர் என்ன செலக்ட் பண்ணலையேன்னு கவலைப்பட. சரியோ பூ? நன்றி. வணக்கம் டீச்சர். டீச்சர். பாய்.